ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி கேப்பாப்புலவு மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 12வது நாளை எட்டிய நிலையில் ராணுவ முகாமின் பிரதான வாயிலுக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மக்களினுடைய 17 வருட கால காத்திருப்பிற்கு உடனடியான ஒரு தீர்வு ஜனாதிபதி அவர்களினால் உடனடியாக எங்களுக்கு வழங்கப்படுதல் வேண்டும். இந்த மக்கள் கோரவில்லை, எனவே எங்களுடைய அம்பத்தப்படுதல் வேண்டும். அத்தோடு எமக்கு இந்த வாழ்வுரிமை உறுதிப்படுத்த வேண்டுகோள் என்னவெனில் எமது காணிகளுக்கான பதில்கள் வழங்கப்படுதல் வேண்டும். வாக்குறுதி அரசியல்களோ வலியுறுத்தல் அரசியல்களோ இல்லாமல் உடனடியாக செயற்பாட்டு அரசியல் மூலம் எமது ஆணிகளுக்கு நிரந்தரமான தீர்வு உடனடியாக இந்த அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கப்படுதல் வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கேப்பாப்புலவு பகுதியில் தமது பூர்வீக காணிகளை மீள பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுவரை உரிய தீர்வு எட்டப்படாத காரணத்தால் இன்று காலை கேப்பாப்புலவு ராணுவ பிரதான வாயிலுக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு பேரணியாக சென்று தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் பந்தலுக்கு முன்பாக நிறைவு பெற்றிருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது காணிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளதுடன் மக்களின் பயன்பாட்டிற்காக இருந்த பாடசாலை, ஆலயம், தேவாலயம் மற்றும் பொது மண்டபம் ஆகியவற்றையும் ராணுவம் தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அத்தோடு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை உடனடியாக விடுவித்து இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்களது சொந்த கிராமங்களில் மீள்குடியேற வழிவகுக்குமாறு அரசாங்கத்திடமும் ஆளுநரிடமும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கிராம மக்களுக்கு காணிகள் மீளளிக்கப்படும் என்ற வாக்குறுதியை வழங்கிவிட்டு மக்கள் போராட்டம் இடம்பெற்றிருக்கும் போது மக்களின் குடியிருப்பு காணிகளில் ராணுவ கட்டிடங்களை அமைத்தது ஜனநாயகத்திற்கு முரணான செயற்பாடாகும். தேசிய பாதுகாப்பு உட்பட எவ்வித தேவைகளாயினும் சரி, காணிகளை சுவீகரிப்பதாயில் அரச வர்த்தமானி வெளியிடப்பட்டு அதன் பின்னர் மக்களுக்கு நட்டஈடு வழங்கப்பட்ட பின்னரே உத்தியோகபூர்வமாக சுவீகரிக்க முடியும். ஆக குறைந்தது ஒரு மக்கள் கலந்துரையாடல் கூட இல்லாமல் இக்காணிகளை கையகப்படுத்தியதானது அப்பட்டமான மனித உரிமை மீறலாகும். பொதுவான இராணுவம் உருவாக்கப்படுவது மக்கள் உயிர், உடைமை, அத்தோடு அவர்கள் வாழ்விடங்களையும் பாதுகாப்பதற்காகவே அன்றி மக்கள் சம்மதமின்றி அவர்கள் நிலங்களை முறையற்ற வகையில் ஆக்கிரமிப்பதற்காக அல்ல. தேசிய பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிக்காமல் எமது நிலங்களில் உள்ள இராணுவ வாகன தரிப்பிடங்கள், சிற்றுண்டி சாலைகள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் கேளிக்கை அருகில் இருக்கும் அரச காணிகளுக்கு நகர்த்துங்கள் என்று மட்டுமே நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். எங்களுடைய வாழ்விடத்தை, நாங்கள் வாழ்ந்த வாழ்விடத்தை கேட்டு எங்களுடைய ஆயுள் காலத்தை குறைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆயுள் காலம் மட்டுமல்ல, எங்களோட கூடி நிற்கின்ற இந்த மக்களுடைய, எங்களுடைய சின்னஞ்சிறார்களுடைய ஆயுள் காலத்தை நாங்கள் குறைத்து நிற்கின்றோம். எங்களுடைய போராட்டத்துக்கு வலுவில்லை என்று ஒரு சாராருடைய கருத்து இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பின்புலம் உங்களுக்கு தெரிய வேண்டும். எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார காணியை எடுத்துக்கொண்டு எங்களுடைய மக்களை வருமானம் இல்லாத இடத்தில் குடியமர்த்தி அவர்கள் கூலி வேலைக்கு போறவர்களும்
காவன்ஸுக்கு போறவர்களும் இங்கிருந்து 4 மைல்களுக்கு அப்பாலே உள்ள இந்த பாரதி கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் இந்த ஆர்ப்பாட்ட இடத்துக்கு வருவதற்கு எத்தனை கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வர வேண்டும். பாடசாலைக்கு போற பிள்ளை என்ற நிலைமை என்ன, காவன்ஸுக்கு போற பிள்ளை என்பதில் நிலைமை என்ன, வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் இந்த பாதுகாப்பு என்ன, அனைத்தையும் எங்களுடைய பின்புலம் எங்களுக்கு தான் தெரியும், எங்களுடைய வேதனை எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் கொண்டு நாங்கள் பறிக்கப்பட்டிருந்தோம். 4 ஏக்கர் காணியிலே பாடசாலையிலே அமர்த்தப்பட்ட பொழுது நம்முடைய மக்கள் அந்த இடத்துக்கு செல்ல விருப்பப்படவில்லை. ஆனால் அவர்கள் வலாக்கட்டாயமாக அந்த இடத்திலே கொண்டு கிராமத்திலே விடுவித்திருந்தார்கள். விடுவித்த பொழுது நாங்கள் அப்பவும் பண்ணி இருந்தோம் எங்களுடைய பூர்வீகமான காணிகள் விடப்படும் என்று. அந்த காணிகள் விடப்படவில்லை. எங்களுடைய பாடசாலைகள் பொது இடங்கள் எல்லாம் மறு இடத்திலே தான் காணப்படுகிறது. ராணுவத்துக்கு அரசு ஆணைகள் இருக்கிறது. ஏன் மக்களுடைய சொத்தை அபகரிக்கின்றீர்கள்? தயவு செய்து நாங்கள் மந்தாட்டாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணி விடும் வரை நாங்கள் கோரிக்கை உங்களிடம் விடுக்க மாட்டோம். காணி விடும் வரை தொடரும் இந்த ஆர்ப்பாட்டம் என்று கூறிக்கொள்கிறோம். இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கேப்பாப்புலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கின்றது. குறித்த காணிகளை உடனடியாக உரிய மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியே பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலையும் என்னுடைய வகைபாகத்தை வேலை கிளியராக தான் செய்து கொண்டு வரேன். என்னில் ஏதும் குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. மற்றும்படி நான் இந்த தகவலை உயர்படுத்த கொண்டு போவோம். அனைவருக்கும் வணக்கம். 55 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் 59.5 ஏக்கர் நிலங்களை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டத்திலே கடந்த 10 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இராணுவத்தினருடைய சாணியினாலே கழிவு தண்ணியினாலே எங்கள் மீது சேற்றை வாரி எறிந்தார்கள். அவ்வாறு கொடுமைகளை எல்லாம் அடக்குமுறைகளை எல்லாம் செய்த பொழுதும் நாங்கள் 2012ஆம் ஆண்டிலிருந்து கேப்பாப்புலவு மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுடைய இந்த நீண்ட போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். இங்கு தமிழர்களுக்கென்று சில விசித்திரமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அவர்களுடைய உரிமை பிரச்சனை, அவர்கள் வாழ வேண்டியவர்கள், அவர்கள் வாழ்வுரிமை என்பது தொடர்ச்சியாக மீறப்படுகின்றது. ஒருவருடைய வாழ்வுரிமை என்பது அவர்களுடைய இடத்திலே நிம்மதியாக அவர்கள் தங்களுடைய தொழில்களை செய்து தங்களுடைய உரிமைகளை பேணி பாதுகாத்து வாழ்வதற்கான வழிவகைகளை முதலில் அரசு செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக வந்த அத்தனை அரசுகளும் மக்களை அடக்குமுறை செய்வதிலும் அவர்களை வாழ விடாமல் செய்வதிலும் தான் அனைத்து விடயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று இந்த மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் திட்ட தெளிவாக தொடர் போராட்டங்களின் மூலமாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தீர்க்கமான எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நாங்கள் இந்த போராட்டத்தை மீண்டும் ஒரு முறை தென்னிலங்கையை நோக்கி எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இந்த போராட்டம் அதை நோக்கி செல்ல வேண்டும். இந்த மக்கள் வெகு விரைவிலே அவர்களுடைய காணியிலே மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும். அத்துமீறி மக்களுடைய காணிகளில் இருக்கக்கூடிய இராணுவங்கள் வெளியேற்றப்பட வேண்டும். மக்கள் கோரிக்கை விடுத்தால் நாமல் ராஜபக்ஷவை அடுத்த கட்ட தேர்தல்களில் வேட்பாளராக களமிறக்க தயாராக உள்ளோம். நான் ஒருபோதும் அரசியலில் இருந்து விடைபெறப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். கண்டி தலதா மாளிகையில் நேற்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். නිදනක වඩාත් හොඳයි ජනතාවගෙන් ඇහුණා මොකක්ද ඒකත් වර්තමාන වෙන විට ඔබතුමාලාගේ බහුලී සමාජයෙන් ඉලක්ක කරගන්නේ දැවන්ත ජෝසිත මහතා ගන්නවා කියනවා ඔබතුමා CID එකට කට උත්තර දෙන්න ගන්නවා කියලා කියනවා. වෙන කාරුවත් නැහැ නේ. ඉතින් අපිව තමයි අල්ලගන්න තියෙන්නේ. ඉතින් ඇයි සර් මේ මෙන්න හේතුව? හේතුව ඉතින් අර ඔය ඉස්සෙල්ලා කියපු එක තමයි ජනතාවත් එක්ක ඉන්න එක. தற்போது மக்கள் எதிர்கொண்டுள்ள நிலைமை மிகவும் கவலைக்குரியதாகும். இதை தவிர எமக்கு கூறுவதற்கு வேறு வார்த்தைகள் எதுவும் இல்லை. இது குறித்து மக்களிடமே கேட்டால் இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் எங்களை கைது செய்யட்டும். கைது செய்வதற்கு வேறு யாரும் இல்லாததால் எங்களைத்தான் கைது செய்ய பார்க்கின்றனர். நாங்கள் எப்போதும் மக்களுடன் இருக்கிறோம் என்பதுதான் அதற்கு காரணம். අනිවාර්යයෙන් දේශපාලනින් සමුගන්නේ නැහැ. දැන් 2023 ජනාධිපතිවරණයක් එනවා. බුද්ධියන් පෙරමුණේ කවුදන්නේ අපේක්ෂකයා කරේ ජනාධිපති. මේ වෙලාවට ජනතාව ඉල්ලන කියාට දෙනවා. බොහෝ දෙනෙක් කියන්නේ නාමල් මහත්තයා දෙන්න කියලා.
ජනතාව ඉල්ලනව නම් දෙනවා. එහෙම නැතුව දෙන්නේ නැහැ. நான் ஒருபோதும் அரசியலில் இருந்து விடைபெறப் போவதில்லை. தொடர்ந்து மக்களுடன் இணைந்து செயற்பட போகின்றேன். இனிவரும் தேர்தல்களில் அந்தந்த காலகட்டங்களில் மக்கள் யாரை எதிர்பார்க்கிறார்களோ அவரையே வேட்பாளராக களமிறக்குவோம். மக்கள் கோரிக்கை விடுத்தால் நிச்சயமாக நாமலுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவோம். மக்கள் கோராவிட்டால் அவ்வாறு வழங்க மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ගොඩ ජනතාවත් එක්ක නෑනේ යන්නේ ඒකයි. හිතෙන්නේ නෑ කට්ටිය. ගතින් විතරයි. ඉදිරියේදී ඔබතුමාගේ පක්ෂයෙන් වෙතන්ු පිරිස් එකතු කරගෙන ගමනක් යන්න බලාපොරොත්තු වෙනවද? අනිවාර්යයෙන්. முன்மொழியப்பட்டுள்ள வருடாந்த பஸ் கட்டண திருத்தம் ஒரு முரண்பாடானது என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கட்டணங்களை கட்டுப்படுத்துவதை அரசாங்கம் வேண்டுமென்றே தவிர்த்துள்ளதாக அதன் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். බස් අත 10000කට ආසන්න ප්‍රමාණයක් නාගරික පෝෂණික මාර්ග තියෙනවා. බස් අත 3000ක් තමයි දුරසේවා බස් අත තියෙන්නේ. මේ කොමිෂන් සභාවෙන් තමයි දුරසේවා බස් අත නිර්මාණය කරන්නේ. මේ කෙටි සේවා බස් අත අපිට පොඩි ගැටලුවක් තියෙනවා. මේ 12%ක ප්‍රතිශතයක් පිළිබඳ ඇවිල්ලා එතන යම් කිසි අසාධාරණයක් අපේ බස් අත කෙටි සේවා බස් අත හිමිකරුවන්ට ලබා දුන්නද කියලා එතන පොඩි ගැටලුවක් තියෙනවා. කෙසේ වෙතත් අපි හැමතිස්සෙම කල්පනා කරන්න ඕන ඕනට වැඩිය බස් ගාස්තුවක් අපි වැඩියෙන් ක්‍රියාත්මක කරොත් මගේ ජනතාව ඉවත් වෙනවා. ජූලයි මාසයෙන් පස්සේ අප්‍රේල් අග වෙනකන් 4% ප්‍රතිශතයක පරාසයක් ආවොත් අනිවාර්යයෙන්ම ඩීසල් මිලේ වෙනසක් අඩු වැඩිවීමක් අපිට ඒ ප්‍රතිපත්තිය විදිහට කරන්න සිද්ධ වෙනවා. நாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட குறுகிய தூர சேவை பஸ்களும் சுமார் 3000 நீண்ட தூர சேவை பஸ்களும் இயக்கப்படுகின்றன. இருப்பினும் இந்த இரண்டு சேவைகளுக்கும் 2 வெவ்வேறு கட்டண முறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் எதிர்காலத்தில் எரிபொருள் விலை மேலும் குறைந்தால் குறுகிய தூர சேவைகளுக்காக வழங்கப்பட்டுள்ள 12% கட்டண திருத்தத்திற்கு என்ன நடக்கும் என்ற கேள்வி எழுகின்றது. இதற்கமைய டீசல் விலை குறைந்தாலும் எதிர்காலத்தில் குறுகிய தூர சேவை பஸ் கட்டணங்களை குறைக்க முடியாது என்றார். மேலும் வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்தின் போது நீண்ட தூர சேவைகளுக்காக 20% கட்டண உயர்வை வழங்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளமையானது எதிர்காலத்தில் குறுகிய தூர பஸ் கைத்தொழில் கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்ள வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்மொழியப்பட்டுள்ள புதிய பஸ் கட்டண திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.